Hi friends, எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம் போல எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் மொத்தம் 8 பேர் சென்னையில இருந்து கிளம்பியாச்சு. இந்த டைம் நம்ம போற ஏரியா வந்து கேரளா நெல்லியம்பதி. சென்னையில இருந்து நைட் கிளம்பி ட்ரெயின்ல மார்னிங் கோயம்புத்தூர் ரீச் ஆயாச்சு. கோயம்புத்தூர்ல இருந்து டெம்போ டிராவல்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க போலாம். கேரளா நெல்லியம்பதி செம்ம அட்வென்ச்சரான ஸ்பாட். ஒரு பிளேஸும் கவர் பண்ணிருக்கேன். மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோ பாருங்க. சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிளான் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி விட்டுறேன் வாங்க. Hello, good morning. இதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட டீம். Hey. Dilli Babu, Suresh Kumar, Nizamuddin, Sardi, Dina, Suresh Babu, Irfan. கோயம்புத்தூர்ல இருந்து ரூட் பாத்தீங்கன்னா பாலக்காடு வழியா தான் போறோம். பாலக்காடு என்ட்ரன்ஸ்ல செக் போஸ்ட்ல என்ட்ரி பாஸ் வாங்கிட்டு தான் நம்ம டிராவல் பண்ணணும். முக்கியமா இந்த பாலக்காடு ஹைவேஸ்ல அவங்க குறிப்பிட்டிருக்க ஸ்பீட்ல மட்டும் போங்க. ஸ்பீட் வயலேஷன் பண்ணா இமிடியேட்டா நமக்கு ஃபைன் வந்து சேர்ந்துரும். கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடு பாத்தீங்கன்னா 1 hour 15 minutes டைம், அப்ராக்சிமேட்டா ஒரு 53 kilometers வரும். கொஞ்ச நேரம் டிராவலுக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்காக ஒரு ஸ்பாட்ல நிறுத்தி பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லா முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பியாச்சு. பாலக்காடுல இருந்து நெல்லியம்பதி கரெக்டா 1 hour 46 minutes டைம் ஆகும். 54 kilometers டிஸ்டன்ஸ். நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் ஸ்பாட் வந்து பாலக்காடுல இருந்து கரெக்டா ஒரு 52 minutes டிராவல் டைம் ஆகும். டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 33 kilometers. ஃபர்ஸ்ட் ஸ்பாட் ரீச் பண்ண போறோம். அந்த ஸ்பாட்டோட பேர் வந்து புத்துண்டி டேம். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி நான் வீடியோ ஷார்ட்ஸ்ல இதை கவர் பண்ணி போட்டிருக்கேன். அதோட லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஃபுல்லா செக் பண்ணி பாருங்க. இதுதான் அந்த புத்துண்டி டேமோட என்ட்ரன்ஸ். அதாவது டேம் அண்ட் கார்டன், உள்ளே கார்டன் இருக்கு. டேம் சுத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ரிலாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்க டெரர் கைஸ் எல்லாமே சேர்ந்து ரெஃப்ரெஷ் பண்ண போறோம். வாங்க போலாம். என்னடா ஊருகாயா? இது நார்மல் நன்னாரி சர்பத் தான். சேட்டா ரொம்ப சூப்பரா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு பாருங்களேன். அதுவும் அந்த நன்னாரி சர்பத் வச்சிருந்த பாட்டில் நீங்க பார்த்தா அப்படியே நம்பிடுவீங்க. பாருங்க நீங்களே. நன்னாரி சர்பத்துக்கே இவ்வளவு ரியாக்ஷனா? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சரி வாங்க இப்ப புத்துண்டி டேம்குள்ள போவோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் ஜஸ்ட் 20 rupees தான். தெரியாதுல, இவரு என்னோட எல்லா வீடியோல இருப்பாரு. இவரை பத்தி சொல்லணும்னா இவரும் கண்ணாடியும் கூடவே பிறந்துட்டாங்க. என்ன வெயில்டா, குடிங்களாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல இருக்க. வாங்க அப்படியே மேல போய் டேமை சுத்தி பார்ப்போம். மேல நின்று அந்த வியூ பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே கிரீனிஷா இருக்கு பாருங்களேன். இன்னும் இந்த டேம்ல அந்த தண்ணியோட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். வாங்க மேலே போய் பார்ப்போம். இதுதான் அந்த டேமோட வியூ. சூப்பராக இருக்கு பாருங்களேன். அந்த பக்கம் அப்படியே சீனரி ஃபுல்லாக ஹில்ஸு, அது கீழே தண்ணி, அது காற்று அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. டேமு கீழே பார்த்தீங்களே அவரே தான் இவர். கொஞ்சம் சேஸ்டெல்லாம் எல்லாரும் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கீழே டேமு கீழே இந்த ஸ்பாட்டு நான் வீடியோ ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். இவர்கிட்ட பாயாசம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அப்படியே டேமோட என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்லேயே இருக்கும் இந்த கடை. இவர்கிட்ட பீஃப் ஊருக்காவும் ரொம்ப ஃபேமஸ்ங்க. புத்துண்டி டேம் கார்டனும் டேமும் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இங்கேருந்து கரெக்டாக நெல்லியம்பதி ஒரு 55 minutes டிராவல் டைம் ஆகும். அதாவது 20 kilometers டிஸ்டன்ஸ். புத்துண்டி டேம் தாண்டினோடனே கொஞ்சம் தூரத்துல ஒரு செக் போஸ்ட் வருது. அந்த செக் போஸ்ட்ல நம்ம வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு ஒரு பாஸ் கொடுக்குறாங்க. அந்த பாஸ் வாங்கிட்டு நம்ம என்டர் ஆக முடியும். இப்போ அடுத்த ஸ்பாட்டு ஒரு வியூ பாயிண்ட் பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே பச்சை பசேல்னு ஹில்ஸா இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஸ்பாட்ல கண்டிப்பா கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் போங்க. ரொம்ப அழகான இடம் அது. இந்த வீடியோவை 2 எபிசோட பிளான் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நீங்க பார்த்துட்டு இருக்க நெல்லியம்பதி ஃபுல்லா கவர் ஆயிடும். செகண்ட் எபிசோட்ல நெல்லியம்பதில இருந்து காந்தலூர் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் ஃபுல்லா கவர் பண்ற செகண்ட் எபிசோட்ல மிஸ் பண்ணாதீங்க. நம்ம ரெகுலரா டிராவல் பண்ற அந்த டிராபிக் சத்தம், ஹாரனோட சவுண்ட் எல்லாம் இல்லாம இந்த மாதிரி ஒரு அமைதியான டிராவல் பண்றது ரொம்ப அழகா இருக்குங்க உண்மையாவே. அடுத்த ஸ்பாட் கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். நெல்லியம்பதி கிட்ட உள்ள வந்த உடனே இந்த மாதிரி டிஸ்பிளே வச்சிருக்காங்க. என்னென்ன பிளேஸ்லாம் விசிட் பண்ற பிளேஸ்னு சொல்லி டிஸ்பிளே போட்டிருக்கு. அதுலேயே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் ஃபுல்லாவே இருக்கு பாருங்க. நம்ம இப்போ அடுத்த ஸ்பாட் போலாம் வாங்க. அதாவது ஆரஞ்ச் அண்ட் வெஜிடபிள் ஃபார்ம். உள்ள ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ட்ரி டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க. என்ட்ரி டிக்கெட்டை வாங்கியாச்சு. வாங்கிட்டு உள்ள போய் சுத்தி பார்க்க போறோம். வாங்க போலாம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆரஞ்சு பழம் காய்க்கிற செடி இருக்கு. அப்புறம் டிராகன் ஃப்ரூட் ஃபார்ம்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உள்ள போய் பார்க்க போறோம். நார்மலா ஃப்ரூட்ஸ் வந்து கடைகளில் வாங்கியிருப்போம். இங்க டைரக்டா போய் பார்க்க போறோம். ஆரஞ்சு மரம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா சின்ன செடியில பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா. நான் ஏதோ பொம்மை நினைச்சு கை வச்சு பார்த்தேன். ஆனா உண்மையாவே அது ஆரஞ்சுங்க. ஆரஞ்சு பழம் தான் அது.
எவ்வளோ கொச்ச கொச்சன்னு இருக்கு பாருங்க. என்னோட ஹைட்டை விட கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது செடி. ஆனால் அவ்வளோ ஆரஞ்சு பழம் இருக்குது. பறிக்கணும் போல ஆசையாக இருக்குது. ஆனால் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரிக்டாக நாட் அலோடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ரோஸ் ஆப்பிள் கார்டனு. இதுவும் நிறைய மரம் பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே நிறைய செடி பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம போனது கொஞ்சம் வெயில் சீசன்றதால கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்குது. செப்டம்பர்லாம் போனால் ஆக்சுவலாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா க்ரீனிஷாக இருக்கும். நீங்கள் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆளாக இருந்தால் பெர்ஃபெக்டான பிளேஸ் இது. இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணுங்கள். இங்கே நிறைய டிஃப்ரெண்டான ட்ரீஸு அப்புறம் பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பிளேஸை சுற்றி பார்க்குறதுக்கு எப்படியும் ஒரு 1 hour 1.5 hours ஆகிடும்னு நினைக்கிறேன். பெரிய இடம், நிறைய பிளான்டேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே திரும்பினாலும் ஏதாவது பிளான்டேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃப்ளவர் அப்புறம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது ட்ராகன் ஃப்ரூட்டோட பிளான்டேஷன் பண்ணியிருக்க இடம். அதாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரைட் சைடில் இருக்கு இல்லையா, அதுதான் ட்ராகன் ஃப்ரூட் செடி. அதில் தான் ரெட் ட்ராகன் பிளான்டேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்களே பாருங்களேன். எப்படியும் 1.5 hours மேலே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். எங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் ஒரு நல்ல ஸ்பாட்டு கேட்டோம் லஞ்சு சூப்பராக சாப்பிட்றதுக்கு. இந்த ஏரியாலேயே கிரேஸ் ஹோட்டல்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே நல்லாயிருக்கும், நான்வெஜ் மீல்ஸ் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதனால கண்டுபிடிச்சாச்சு கிரேஸ் ஹோட்டலை. தேடி போயிட்டுருக்கோம். கொஞ்சம் தூரம் நடந்து வந்து கண்டுபிடிச்ச அந்த ஹோட்டலை. வாங்க போய் பார்ப்போம். உண்மையை சொல்லணும்னா நிறைய பேர் பயங்கரமாக பில்டப் பண்ணாங்க இந்த கிரேஸ் ஹோட்டல் சூப்பராக இருக்கும்னு. ஆனால் ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் தான். ஓகே தான், பசிக்கு சாப்பிட்டுட்டு வர வேண்டியது தான். அந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஹோட்டலில். சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம டைம் வந்தாச்சு. அதாவது ஜீப் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஜீப்பில் ஏற போகிறோம். அடுத்த 4 hours செம்ம த்ரில்லிங்காக இருக்க போதுங்க. ஃபுல்லாகவே 4 hours ஆஃப் ரோட் ட்ரிப்பு தான். ஜீப் தலைகீழ போதா சைடில் போதான்னு தெரியல. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. செம்ம அட்வென்ச்சராக இருக்க போது. நான் ஜீப்பில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டேன். டிரைவர் அண்ணங்கிட்ட யூடியூப் வீடியோ எடுக்க போகிறதால ஃப்ரெண்டில் உட்காந்துக்கிறேன், ஓகேவான்னு கேட்டேன். அவரும் என்னை பார்த்துட்டு அட நீங்களா எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க, சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க, அதனால உட்காந்துக்காங்க பரவாயில்ல அப்படின்ட்டாரு. எப்பா ஏறின உடனே 2 வீல்ல போதுங்க ஜீப்பு. சான்ஸே கிடையாதுங்க. செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. ஸ்டார்ட் பண்ண ஒரு 10 minutesலேயே செம்ம அட்வென்ச்சராக இருக்குது. நீங்கள் இப்போ எதிர்க்க பார்த்துட்டு இருக்க இடம் தான் செக் போஸ்ட்டு. நம்ம உள்ள ஃபாரஸ்ட்டில் ட்ராவல் பண்ண போகிறதுக்காக இங்கே ஒரு ஃபீஸ் ஒன்று இருக்குது. அந்த ஃபீஸை பே பண்ணிட்டு உள்ளே ட்ராவல் பண்ணலாம். ஜீப்புக்கும் ஒரு பர்சனுக்கு கவுண்ட் பண்ணிவிட்டு போக போக இன்னும் பயங்கரமாக தான் இருக்குது. ரோடு எல்லாமே ஆஃப் ரோடுன்றது பக்காவாக இதுதான் உண்மையான ஆஃப் ரோடு. உடம்பு குலுக்கி ஸ்பேர் பர்சன் தனித்தனி எடுத்துன்னு நினைக்கிறேன். நம்ம போகிறது வந்து நெல்லியம்பதியில் ஆயூர் வேலின்னு சொல்லிட்டு, அது ஆக்சுவலாக ஒரு ஹோம் ஸ்டே. இந்த நெல்லியம்பதி ஹில்ஸ்லேயே வந்து அதுதான் டாப் மோஸ்ட் லாஸ்ட் ஹோம் ஸ்டே. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே போகிறதுக்குள்ளே உடம்புலாம் பெண்டு நிமிடம்னு நினைக்கிறேன். இந்த சின்ன ரோட்டில் ஒரு ஜீப் வர்றதே கஷ்டம். அதில் இன்னொருத்தவங்க எதிர்க்க வரான். உண்மையாகவே அந்த மாதிரி தாங்க இருக்குது. இந்த ரோட்டில் ஒரு வண்டி போகிறதே கஷ்டம். அதில் ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் இந்த ஜீப் 2 வீலில் தான் போகுது. வரப்போகிற ஸ்பாட்டு செம்ம சூப்பரான வியூவில் இருக்குன்னு இருக்காங்க. வாங்க போய் பார்ப்போம். இந்த இடத்துல காற்று பயங்கரமாக அடிக்குது. அதோட ஒரிஜினல் ஆடியோ மட்டும் நான் நினைக்கிறேன், கேளுங்களேன். ஜீப்லேருந்து ஆளுங்க இறங்கவே முடியலங்க. அப்படி தள்ளுது காற்று. வியூவும் சான்ஸே இல்லை. நீங்களே பாருங்க அந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே சூப்பராக இருக்குங்க அந்த வியூ. இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு ஒர்த்தான பிளேஸுங்க இது. இங்கேயே எப்படியும் ஒரு 45 minutes கிட்ட ஆயிடுச்சு. அந்த இயற்கையை அழகாக ரசிச்சுட்டு அந்த சூப்பரான காற்றை சுவாசிச்சுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். இதுவே பயங்கரமான ஸ்பாட்டுன்னா அடுத்த ஸ்பாட்டு இன்னும் ரொம்ப பயங்கரமாக இருக்குமா. வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. வாங்க போகலாம். நம்ம பேக்கேஜ்லேயே இந்த 4 hours ட்ராவல் டைம், அதாவது ஜீப்பில் வந்தோம் இல்லையா, 4 hours ஆஃப் ரோட் இருப்போம். இந்த வியூஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். ப்ளஸ் ஃபுட் அண்ட் அகாமடேஷன். ஃபுட்டு வந்து பயங்கர தரமாக இருக்குன்னு இருக்காங்க. வாங்க போவோம் அடுத்த ஸ்பாட்டுக்கு. இப்போ நம்ம வந்துருக்குது ஸ்பாட் நம்பர் 5. அடங்கப்பா பயங்கரமாக இருக்குங்க வியூவு. உங்களுக்காக தான் அந்த ஆக்சுவல் சவுண்டை வச்சுருக்கேன். இத்தனைக்கும் நான் வச்சது ஒரு 10% தான் இருக்கும். அதுக்கே அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட், விண்டோட சவுண்ட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பயங்கர சவுண்டாக இருக்குது. இதை தாங்க உண்மையான அட்வென்ச்சர் ரைடுங்க. செம்ம சூப்பராக இருந்ததுங்க. ஜீப்பே அப்படியே அந்த காற்றுல ஆடுதுன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ பயங்கரமான காற்று அடிக்குது.
நாங்கள் இறங்க போகிறோம். நாங்கள் இறங்கினாங்களே அப்படியே தள்ளிவிட நினைக்கிறேன். வாங்க இறங்கி போய் நின்று பார்த்து ரசிப்போம். எங்களோட இன்னொரு ஜீப்பை எங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துருச்சு. என்னால் அந்த கேமரா வச்சுட்டு இறங்க முடியல, அப்படி காத்துட்டுக்குதுங்க. அப்படியே தள்ளுது நம்மளை, உண்மையாகவே தள்ளிட்டு போய் அந்த மலையில் போய் விட்டுறோம்னு நினைக்கிறேன். உண்மையாகவே செம்ம சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த ஸ்பாட்டு கண்டிப்பாக வந்துடணும். ஒரு வழியாக எல்லாரும் இறங்கியாச்சுங்க. ஒருத்தர் மட்டும் நடக்க பயப்படுறாரு, அவர் நடந்து வந்துடுறாரு நினைக்கிறேன். அவர் எங்களோட ஃப்ரெண்டு சுரேஷ் பாபு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா. இன்னும் ஃப்ரண்ட்டில் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. வாங்க போவோம், உள்ளே போய் பார்ப்போம். இங்கே ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா சேஃப்டி கிடையாது. நம்ம தான் நம்ம சேஃப்டியை பார்த்துக்கணும். அதனால் பத்திரமா ரொம்ப எட்ஜில் போகாமல் கொஞ்சம் தள்ளி நடந்து போங்க, அதுதான் உங்களுக்கு சேஃபு. ஏன்னா ஏதாவது எமர்ஜென்சினா கூட நம்ம ரிட்டர்ன் அந்த ஆஃப் ரோட்டில் தான் போகணும் ஜீப்பில். சூப்பராக இருக்குது பிளேஸு, நல்லா என்ஜாய் பண்ண, ரிலாக்ஸ் பண்ணி. இங்கே பாருங்க, நம்ம பாட்டுக்கு நடந்து போனால் நம்மளை இடிக்கிறதுனே ஒருத்தன் வருவான், தெரியல. அதை பாருங்க, ஏற்கனவே காத்துல ஆட்டோமேட்டிக்கா நம்மளே விழுந்துரும் போல இருக்கு. இதுல இவர் வேற இடிச்சு போயிட்டே இருக்காரு. அவர் இடிச்சு போனது வேற யாருன்னா என்னோட ஃப்ரெண்டு தினகர் தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ரொம்ப சூப்பராக ஷூட் பண்ணியிருக்கேன். ஃபுல் பிளேஸையும் கவர் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பிளேஸ் எல்லாமே. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இன்னும் நிறைய பிளேஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. வாங்க போவோம். கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு ஒரு வாவ் சொல்லி தான் ஆகணும், அவ்வளோ சூப்பராக இருக்குது. வாங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். என்னோட இன்ஸ்டா 360 கேமராவோட லென்ஸ் காணாமல் போயிடுச்சு இந்த ட்ரிப்பில். நானும் எங்கடா தொலைச்சேன்னு தேடிட்டு இருந்தேன். அந்த இன்ஸ்டா 360யோட லென்ஸ் காணாமல் போன எவிடன்ஸு இந்த கேமரா ஃபுட்டேஜ்லாம் சிக்கியிருக்கு. இப்போ தான் நானே பார்த்தேன், நீங்களே பாருங்கள். இப்போ நான் கேமரா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணேன், அதில் அந்த லென்ஸ் லூஸ் ஆகிட்டு இருக்கு. நீங்களே பாருங்கள், இங்கே பாருங்கள், அது கண்டி போச்சு பார்த்தீங்களா. ரிவர்ஸில் காட்டுறேன் பாருங்கள். சரி வாங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு போவோம். இது ஸ்பாட் நம்பர் 6. இந்த பிளேஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கேருந்து பார்க்கவே. இந்த பிளேஸில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபாரஸ்ட் பீப்புள் வந்து வணங்குற ஒரு கோயில் இருக்குது, ட்ரைபல் பீப்புள் வந்து வணங்குற கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் ஜீப்பை எடுத்துகிட்டு போய் இறங்கி பார்க்க போகிறோம். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆனால் சேஃபாக நடந்து போகணும். இதோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் ஆக்சுவலாக ட்ரைபல் பீப்புள் வணங்குற கோயில். அதுவும் மலை உச்சியில் வச்சுருக்காங்க, பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நீங்களே பாருங்க, சுற்றி மலை, நடுவில் ஒரு சின்ன ஒரு மலையில் அதை வச்சுருக்காங்க. இந்த வியூ ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அடுத்த ஸ்பாட்டு கிளம்பிட்டோம்.
டைம் ஆக ஆக இன்னும் பயங்கரமாக இருக்குங்க. ரோடோட சைஸ் சின்னதாகிட்டே போயிட்டு இருக்கு. ஜீப்பு அப்படியே இன்னும் பயங்கர ஷேக் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ ஏதோ ஒரு ஆரஞ்சு மரம்லாம் இருக்குது, அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி கூட்டு போயிட்டு இருக்காரு. வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, எல்லாருக்கும் முன்னாடி ஒருத்தர் ஓடுறாரு பாருங்க, தெரியுதா? இவர் தான் அங்கே பார்த்தீங்க, அவரே தான் இவர். ஆரஞ்சு பழம் சாப்பிட்றதுக்கு ஓடுறாரு பாருங்க. வாங்க நம்மளும் போவோம். இங்கே தெரியுது இல்லையா, இதுதான் ஆரஞ்சு மரம். இதில் ஆரஞ்சு அடித்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்த்தோம், உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த சில் கிளைமேட்டுக்கு எதுவும் சான்ஸே இல்லை. ஆரஞ்சு ஜீப் ஓட்டிட்டு வந்த டிரைவர் பிரதர் கண்டிப்பாக ஒரு தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். வேட்டையாடின ஆரஞ்சு பழத்தை எல்லாத்தையும் பிரித்து ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்த ஸ்பாட்டு கிளம்ப போகிறோம். ஏன்னா ரொம்ப இருட்டாயிடுச்சுன்னா ட்ராவல் பண்ணுறது கஷ்டம், அதனால் அடுத்த ஸ்பாட்டு கிளம்பியாச்சு. இப்போ பார்த்தீங்களா, இன்னும் அந்த ரோடு சின்னதாகிடுச்சு. போகிற வழியிலே வந்து ஒரு ஆறு மாதிரி தண்ணி ஓட குறுக்க வரும்னு சொல்கிறாரு. அந்த இடமும் ரொம்ப சூப்பராக இருக்குமா, அதை பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ரெய்னி சீசனில் போனால் ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. ஆனால் ரெய்னி சீசனுக்கு இந்த பக்கம் வர்றது சேஃப் கிடையாது. பட் அந்த ஸ்பாட், அவர் சொல்கிற ஸ்பாட் ரொம்ப சூப்பராக இருக்குன்றாங்க. வாங்க போய் பார்ப்போம். இதுதான் அந்த ஸ்பாட்டு. இப்போ பார்க்கவே நல்லாயிருக்கு. இன்னும் தண்ணியில் நிறைய ஓடுற டைமில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்களேன். இந்த இடத்துலையும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்பாட்டு கிளம்பியாச்சு. அடுத்த ரூட்டு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபுல்லாகவே எங்கேயுமே நான் ரோடு பார்க்கலங்க. வந்த வழி எல்லாமே ஆக்சுவல் ஆஃப் ரோடு தான். நீங்கள் பார்த்துட்டு இந்த இடத்த ஏஐ மூலிமா ஒரு சின்ன ஆப்பில் அப்படியே பனி பிரதேசமாக மாறினா எப்படி கூட எடிட் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை பார்க்க செம்ம சூப்பராக இருக்குல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரூம் ரீச் பண்ண போகிறோம். அதாவது ஆயூர் வேலி ஹோம் ஸ்டே. ரூம் ரீச் ஆகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான்வெஜ் ஸ்நாக்ஸ் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அப்படியே அவங்களுடைய எஸ்டேட்டில் ஜீப் சஃபாரி போக போகிறோம். ரூம் ரீச் ஆயாச்சு, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்க கொடுத்தது ஸ்நாக்ஸ் இல்லைங்க, இதுவே டின்னர் மாதிரி தான் இருந்தது. அதை முடிச்சுட்டு சஃபாரி கிளம்பியாச்சு. நிறைய அனிமல்ஸை பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க போவோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது மான்க. பாருங்க, நம்ம ஃப்ரெண்ட்லேயே போயிட்டு இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குங்க. வாங்க கிட்ட போய் பார்ப்போம். இங்கே மான் மட்டும் இல்லைங்க, இங்கே நிறைய பைசனும் இருந்தது லெஃப்ட் சைடில். ஆனால் அது லைட்டிங் இல்லாதால எங்களால் வீடியோ எடுக்க முடியல. இந்த மான் தான் ரொம்ப கிட்ட பார்த்தோம். செம்ம சூப்பராக இருக்குங்க. ஒரு 2-3 சுற்றிட்டு இருக்குது. அந்த எஸ்டேட்லேருந்து கிராஸ் ஆகி இந்த எஸ்டேட்டுக்கு போகுது. நீங்களே பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல. வாங்க இன்னும் கிட்ட போய் பார்க்கலாம். அது எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும், அது பாட்டுக்கு அது ரூட்டுக்கு போயிட்டு இருக்கு. வழி மாதிரி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அப்படியே ஃப்ரெண்டில் போவோம். நல்லா சூப்பராக ஒரு சஃபாரி, நைட் சஃபாரி முடிச்சுட்டு அவங்க எஸ்டேட்டுக்குள்ளே முடிச்சுட்டு அவங்க ரூம் மறுபடியும் வந்தாச்சு. செம்ம சூப்பரான வேட்டை. மறுபடியும் டின்னர் வச்சுருக்காங்க. உண்மையாகவே செம்ம சூப்பரான சாப்பாடுங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்து தான் ஆகணும். நைட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு முடித்த உடனே ரெடியாக ஒரு கட்டஞ்சாயா இருந்தது. கட்டஞ்சாயை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே சுற்றி பார்த்தா நம்ம வந்த பிளேஸ் ஆகுதுன்னு தோணுது. இருட்டில் ஒன்றுமே தெரியல. இப்போ நீங்கள் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குங்க. சுற்றி காஃபி எஸ்டேட் தான். காஃபி எஸ்டேட் அது மிளகு தான், அவங்களோட எஸ்டேட் தான் அது. இங்கே தான் நைட் நம்ம சுற்றி பார்த்துருக்கோம். இந்த ரூம் தான் நம்ம நைட் வந்தது. நைட்டு லைட்டிங் இல்லாததால் நான் என்னால் எடுக்க முடியல. இப்போது ரூமை சுற்றி காட்டுறேன், வாங்க போகலாம். இந்த ரூமோட தாங்க தனியாக இருக்குது. சுற்றி ஃபாரஸ்ட்டுங்க. நீங்களே பாருங்களேன், லெஃப்ட் சைடு, பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு எல்லா பக்கமும் வெறும் நான் சொன்னல என்னோட எல்லா வீடியோலையும் இது வருவார்னு. பாருங்கள், ஃபஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே இது ஹாலு நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு உள்ளே சாப்பிட வேண்டாம், வெளியே இயற்கை ரசிச்சுட்டே சாப்பிடலான்னு சொல்லி வெளியே சூப்பராக செட் பண்ணிட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டே என்ன வேணுன்றது கேட்டுக்கிறாங்க. நம்ம இட்லி, அதுக்கப்புறம் சைட் டிஷ் ஒன்று, சட்னி, சாம்பார் ப்ளஸ் புட்டு கண்டிப்பாக வேணும்னு கேட்டோம். கேரளா வந்து புட்டு சாப்பிடலன்னா எப்படி, அதனால் அதுவும் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. எல்லோரும் உட்காந்தாச்சு சாப்பிட. இந்த மாதிரி ஒரு பிளேஸில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட
கும்பலாக உட்காந்து இயற்கை ரசித்து சாப்பிட்றது உண்மையாகவே ஒரு காட்ஸ் gift தான். சாப்பிட்டு முடிச்சோடனே மறுபடியும் டீ ரெடியாக இருந்தது. சரி, 2வது ரவுண்டு இந்த டீயை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெக்கேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். போகிற வழியெல்லாம் அப்படி சுற்றி பார்த்துட்டே போக போகிறோம். வாங்க போவோம். இந்த வீடியோவில் நீங்கள் எல்லாருமே பார்த்துடலாம், இன்க்ளூடிங் என்னையும். இதுதான் எங்களோட ஃபுல் டீமு. இது எங்களுடைய 27வது வருஷம் கெட் டுகெதரு நெல்லிம்பதியில் செலிப்ரேட் பண்ணுறோம். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு 27 வருஷம் தொடருதுன்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறதாங்க. ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிள். ஈகோவை நம்ம விட்டு கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே நல்லா இருக்கலாம், எல்லாருமே ஒன்று சேர்ந்துருக்கலாம். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சு தகநக நட்பது நட்பு. அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு. உள்ள அவங்களோட எஸ்டேட்டுக்குள்ள அந்த மான்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த ரோடு தான் அது. நைட்டு பார்க்க எப்படி இருந்தது, இப்போ வெளிச்சத்தில் பார்க்க செம சூப்பராக இருக்கு பாருங்களேன். இப்போ நம்ம இந்த ஆயுர் வேலி ஹோம் ஸ்டேயோட ஓனரை பார்க்க போகிறோம். வாங்க அவர்கிட்ட பேசுவோம், அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறோம். வணக்கம் சார், என் பேர் மது. நான் வந்து ஆயுர் வேலி ஹோம் ஸ்டே. இவர் செம்ம கைண்டான பர்சனுங்க. நாங்கள் வரும்போதே சூப்பராக வெல்கம் பண்ணாரு. நல்ல சர்வீஸ், பெஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். இவங்களுடைய பேக்கேஜ் டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ அவங்களோட காஃபி எஸ்டேட்குள்ளே போய் சுற்றி பார்க்கலாம், வாங்க போவோம். இந்த வீடியோவும் செப்பரேட்டாக ஒரு வீடியோ ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், அதோட லிங்க்லையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். இவங்க வந்து பேக்கேஜ் வந்து பர் ஹெட் 3500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 3500 rupeesல சூப்பரான இந்த ஜீப் ட்ராவல், அதாவது அட்வென்ச்சர் ட்ரிப்பு, ஆஃப் ரோட் ட்ரிப்பு, இந்த 4 hours ட்ராவல் ப்ளஸ் ஸ்டே ப்ளஸ் ஃபுட்டு எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். கண்டிப்பாக ஒர்த்துன்னு தாங்க சொல்லுவேன். இவங்களோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், டிஸ்பிளேல உங்கள் கான்டாக்ட் நம்பர் போடுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கேரளா பிளான் பண்ணிங்கன்னா இந்த 2 பிளேஸ் நெல்லியம்பதி கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ப்ளஸ் காந்தலூரும் அப்படியே அட்ரஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ரெண்டு ஜீப்பில் ஒரு ஜீப்பு பக்காவாக ஏறி வந்துருச்சு. ஒரு ஜீப் மட்டும் ரொம்ப நேரமாக காணோம். என்னன்னு போய் பார்த்தா அந்த ஒரு ஜீப்பில் சஸ்பென்ஷனோட ஸ்ப்ரிங் ஒன்று கட் ஆகிட்டு இருக்கு. சரி, அதை சரி பண்ண முடியுமான்னு பார்த்தா சரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் லக்கேஜஸ் மட்டும் ஏற்றிக்கலாம், மற்ற எல்லாருமே ஒரே ஜீப் ஏறிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே, வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஜீப்பில் லக்கேஜ் ஏற்றிட்டு ஒரு ஜீப்பில் எல்லாருமே ஏறியாச்சு. ஒரு வழியாக இந்த 4 hours ட்ரிப்பு எண்ட் ஆக போகுது. அதாவது 4 hours ஆஃப் ரோட் ட்ரிப்பு. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, அந்த செக் போஸ்ட் தான். செக் போஸ்ட்டுக்கு டாடா பாய் சொல்லிட்டு கீழே இறங்கியாச்சு. நம்ம ஆரஞ்சு ஃபார்மில் எங்கே ஜீப் ஏறணுமோ அங்கேயே வந்தாச்சு. இங்கேருந்து காந்தலூர் போகிறோம். காந்தலூர் எங்களோட அடுத்த எபிசோடில் வரப்போகுது, அதுவும் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குது அதுவும். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பாய் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.